டாக்ஸி வாகனங்களை வந்து தடை செய்யறதுக்காக இன்னைக்கு கோவை மாவட்ட ஓட்டுநர் கூட்டமைப்பில் வந்து நாங்க ஒரு 300 பேர் இங்க திரண்டு இருக்கோம். இந்த வாகனங்களை வந்து அரசாங்கத்துக்கிட்ட நாங்க பல தடவை முறையிட்டு நாங்க கோரிக்கையில் மனுக்களாவும் கொடுத்திருக்கோம், உண்ணாவிரத போராட்டங்களும் நடத்தி இருக்கிறோம். எல்லாமே அகிம்சா வழிகள்ல நிறைய விஷயங்களை வந்து போராடி பார்த்துட்டோம். ஆனா எங்களுக்கு இதுவரைக்கும் பைக் டாக்ஸியை தடை பண்றதோ இல்ல பைக் டாக்ஸிக்கு வந்து நம்ம அமைச்சர் சிவசங்கர் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா முறைப்படுத்துறதை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆனா அது என்ன மாதிரி முறைப்படுத்த போறாங்க அப்படிங்கறத பத்தி இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. அதனால அதை ஒண்ணும் முறைப்படுத்துங்க, டீ போர்டா மாத்துங்க. டீ போர்டா மாத்துறீங்கன்னா அதுல ஐடி கம்பெனி நிறுவனங்களுக்கு ஓட்டுறவங்க எல்லாம் அதுல பாதிப்பை வாங்கிடுவாங்க, அதை மட்டும் இருக்கக்கூடியவங்க கூட ஓட்டுவாங்க. இன்னொன்னு செல்ஃப் டிரைவிங் வாகனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீ சமூக வலைதளங்கள்ல அதிகமாவே வச்சு அவங்க விளம்பரத்தை போட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை உடனடியா தடை செய்யணும். செல்ஃப் டிரைவிங் வாகனங்கள் வந்து 192A செக்ஷன் படி அது தவறு. அது மட்டும் இல்லாம செக்ஷன் 66 படியும் அது தவறான விஷயம் அப்படிங்கறதுனால இது ரெண்டையுமே அரசு இத மேற்கோள் காட்டி உடனடியா அவங்க மேல தக்க தண்டனையை கொடுத்து அவங்க வாகனங்களை பறிமுதல் செய்யணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறோம். இது தவறும் பட்சத்துல நாங்க எல்லாருமே ஓட்டர் ஐடியை கொண்டு வந்திருக்கோம். எங்க 300 ஓட்டர் ஐடியுமே கேன்சல் பண்ணிருங்க. நாங்க வந்து ஒரு இந்திய குடிமகனா நாங்க செலுத்த வேண்டிய வாக்குகள் நாங்க எத்தனையோ அரசாங்கத்தை நியமிக்கிறதுக்காக எம்எல்ஏ எம்பி தேர்வு செய்யறோம். ஆனா அவங்க யாருமே எங்களை கண்டுக்கல. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு இனிமேல் அவங்களை தேர்வு செய்யணும்? அதனால எங்க வாக்காளர் அட்டையை நாங்க திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். மேலும் எங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இப்ப நாங்க ஒரு 300 பேர் வந்திருக்கோம். எங்க குடும்பத்துல ஒரு தலைக்கு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து அடுத்த கட்டமா அவங்களோட வாக்காளரோட அட்டையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அது போக 2000 ஓட்டுநர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அந்த 2000 ஓட்டுநர்களும் தரதுக்கு தயாரா இருக்காங்க. தமிழகம் எங்கும் அப்படிங்கறதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா என்னன்னு கேட்டா, ஒரு டீ குடிக்கிற டீயோட விலை 15 ரூபா. ஆனா ஒரு பைக் டாக்ஸிக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய வீட்டு பெண்களை வந்து பைக் டாக்ஸில அனுப்புறீங்க. உங்க வீட்டு பெண்களை ஒருத்தர் நிமிர்ந்து நம்ம பிறந்திருக்கோம். ஆனா எவன் ஏதுன்னு தெரியாத ஒருத்தவங்க கூட உங்க வீட்டு பெண்களை ஏற்றி அனுப்புறது வந்து மிகவும் ஒரு கேவலப்படக்கூடிய செயல். அது எந்த ஒரு பொதுமக்களும் யோசிக்கிறது இல்ல. தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்வை முக்கியத்துவம் யோசிங்க.